இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டதுக்கு நிறைய பேர் வந்து அம்மா கூட்டுவா, பொண்டாட்டி கூட்டுவா, பொண்ணை கூட்டுவா, பிறகு குழந்தைய கூட்டுவா. துணை முதலமைச்சர் ஆவார்னு சொன்னதுக்கா? எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏண்டா பெருசாக இருந்தால் உங்களோட வச்சுங்க. நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன்னா நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, செத்து போன எங்கள் ஆயாவுக்கு ஆயா ஆயா அதை கூட கூப்பிட்றானுங்க. கடுப்பு ஏற்றுறாங்களா இல்லையா? கொஞ்சம் கூட தமிழ்நாட்டிலே ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கும்பல்னா இந்த விசிகாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறான். நீ முட்டு கொடுங்க, எல்லாம் முட்டி குடிங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு மற்றவங்களை பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக. திமுக வந்து கம்யூனிஸ்ட் திட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஏன் மதிமுகவையும் விசிகாவையும் திட்டுறான்? இவன் செத்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தான். யாரு? வைகோ. கல்லறையில் அந்த எலும்பு கூட உருகி போச்சு, வெறும் மண்ணாக இருந்தது. மண்ணை கூப்பிட்டாந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து ஒரு எம்பி ஆக்கி விட்டுருக்காங்க. ஒரு 4 சீட்டு கொடுத்து ஒரு 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. நீ ஒன்றுமே இல்லை. விஜய கண்ணாமலான்னு பேசு, ஆர்எஸ்எஸ். ஆமாம். அப்புறம் நடிகரை வந்து விசில் அடிக்கிறவனா தியேட்டருக்கு அனுப்பணும், வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது. சந்தேகத்தில் பேசினாராமா சார். அப்புறம் போய் விஜயோட மீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டாராமா. அப்புறம் அவுத்து பார்த்தானா ஒன்றும் இல்லையாம்மா, பிஜேபி சாயா நல்லா தான் இருக்குது. இல்லை இது பிஜேபியில், இது உங்களுது தான் அப்படின்னு நினச்சினாராம்மா. எப்படி இது? இப்போ விசிகா 2 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஒருத்தர் அமைச்சர், ஒருத்தர் சும்மா தானே இருக்கிறாரு. அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு எங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாரு, எங்கள் அண்ணனையும் ஆக்கி விட்டாங்க. இது வெக்கமா இல்லை? இந்த அளவுக்கு கேவலப்பட்டு சார் எவனாவது கேட்குறானா சார்? வைகோ கூட படு கேவலமாக இருக்குது. வைகோ கேவலத்தில் அண்ணன்னா நீ வைகோவுக்கு நான் அண்ணனை மிஞ்சிய தம்பி. இப்போ தாவாக்கா திமுக கிட்ட இருந்ததா தட்டி பருங்க 2 தலைமையில விட்டு கொடுறா அப்படிங்கணும். தாவாக்காக்குள்ள இருக்கிறோமா 2 குத்தி கொடு எங்களுக்கு அப்படின்னு அதிகாரம் என்பது தட்டி பறிப்பதுன்றாரு. கேட்டு பெறுவது பிச்சைன்றாரு அம்பேத்கர். சார் நான் 1000 கட்டவனா கூட இருக்கட்டும், ஒரு பறையர் பேரவைன்ற பேரில் நான் பறையன் தானடா அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறான்னா அவனை செருப்பால் அடிச்சு தான் இங்கே இருக்கிற பறையெல்லாம் வந்து பெருமையாக போடுறான்னா இதில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது சார். இதில் துணை முதல்வர் இருந்தது, அதுவும் விஜய் ஆட்சியில் துணை முதல்வர் இருந்தது அவ்வளோ சீப்பாக போச்சு, அவ்வளோ கேவலமாக போச்சு. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இவரோட வீடியோவை நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா ஏர்போர்ட் மூர்த்தி வாய்ஸ் அப்படின்ற சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். சார் கண்டினியூ ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க, எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே பண்ணுவேன். ஓகே சார். சார் அதேமாதிரி இப்போது திருமாவளவன் அவர்கள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சோஃபான்ற மாடல் சொல்லி ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா வந்ததில் வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி தைரியமாக ஸ்டேஜ்லேயே சொல்கிறாரு. நீங்கள் என்னடானா எந்த கூட்டணி தெரில அப்படின்றீங்க. அவர் இந்தளவுக்கு தைரியமாக இறங்கிட்டாரே சார். அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர்ன்ற பதவி எங்கேயோ இருக்கிறதாவும் ஆமாம், ஏதோ ஒரு தீர்மானம் போட்டாங்க. நான் கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டதுக்கு நிறைய பேர் வந்து அம்மா கூட்டுவா, பொண்டாட்டி கூட்டுவா, பொண்ணை கூட்டுவா, பிறகு குழந்தைய கூட்டுவா, துணை முதலமைச்சர் ஆவார்னு சொன்னதுக்கா? எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏண்டா பெருசாக இருந்தால் உங்களோட வச்சுங்க. நீங்கள் தானே கூட்டு போய் விட்றீங்க. நான் இப்படி தான் பேச வேண்டியிருக்குது. நான் வந்து கொஞ்சம் நாகரிகமாக நம்ம தடா பெரியசாமி ஆரம்பித்தார அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன்னா நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, செத்து போன எங்கள் ஆயாவுக்கு ஆயா ஆயா அதை கூட கூப்பிட்றானுங்க. கூட்டாது எங்கள் அண்ணங்கிட்ட விடு. எவ்வளோ தான் திங்கிறது மண்ணை? அப்புறம் நான் பேச வேண்டியிருக்கும்ல. நான் அப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு இதுக்கு என்னப்பா பதில் அப்படின்னு நான் பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போது சொந்த சாதியில் இருக்கிற தலைவரை விமர்சனம் பண்ணுறேன். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சொந்த சாதி இல்லையா? ஏண்டா அப்படின்னு நான் கேட்க தோணுதா இல்லையா? கடுப்பு ஏற்றுறாங்களா இல்லையா? கொஞ்சம் கூட தமிழ்நாட்டிலே ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கும்பல்னா இந்த விசிகாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறான். நான் எல்லாரையும் சொல்லலை, கொஞ்சம் பேர் இருக்கான். நீ முட்டு கொடுங்க, எல்லாம் முட்டி குடிங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு மற்றவங்களை பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக பேசுனேன். என்ன கேட்டேன், வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. வந்து அண்ணன் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கணும், ஜெயிக்கணும், வந்து துணை முதல்வர் ஆகணும். சரி, திருச்சி கிழக்குலன்னா விசில் நிற்கணுமா, சிப்த்தில் நிற்கணுமா?
நியாயமான பானையில் நிற்கணுமா? ஒன்று அப்போ விசில் நின்னா நாங்கள்லாம் அங்கே வந்துட்டேனே, என்ன நீ வந்துடுனேன், எதுக்குண்ணே விசிக்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன் உங்களை வந்து அவர் வந்து விஜய் வந்து டெப்டி சிஎம் ஆக்கணும்? அதாவது 2 சீட்டு, அதில் ஒன்று இப்போ நீங்கள் இளைய பெருமாளை அவங்க பையனை விட்டுருங்க, அது எதோ இளைய பெருமாள் பேராக இருக்குல்ல, ஒரு அக்கறையில் ஒரு மதிப்பில் நன்மதிப்பில் ஒரு பாசத்தில் போட்டாங்க. இன்னொரு இடத்துல ஜெயிச்சிருக்கீங்கள, தோத்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட் போய் மாப்பிள்ளை காலில் விழுந்து அழுதாரா இல்லையா? அழுத பிறகு தான் வந்து சரி 1 1.5 எல்லாத்துக்கும் கொடுத்து சரி பண்ணுங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட சொந்த இன்ட்ரெஸ்டில் தான் அந்த இடமே ஜெயிச்சுது. இப்போ இன்றைக்கி திமுக வந்து கம்யூனிஸ்ட் திட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஏன் மதிமுகவையும் விசிகாவையும் திட்டுறான்? இவன் செத்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தான். யார்? வைகோ. கல்லறையில் அந்த எலும்பு கூட உருகி போச்சு, வெறும் மண்ணாக இருந்தது. மண்ணை கூப்பிட்டாந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து ஒரு எம்பி ஆக்கி விட்டுருக்காங்க. ஒரு 4 சீட்டு கொடுத்து ஒரு 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. நீ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தோம், ஜனங்களுக்கு கொடுன்னு சிலதை கொடுத்தோம், அது எல்லாத்தையும் உங்கள் ஆள் அமைக்கிட்டார் வச்சுக்கினார். வச்சுக்கின்னு நான் தோற்றுருவேன்னு கேண்டிடேட் வந்து அழுகுறான். ஒரு பெரிய மனப்பான்மை பண்ணி சரி போ, நான் காசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்ட அது பேப்பர் தான் எங்களுக்கு அது அப்படின்னு கொடுத்து நிற்க வச்ச பிறகு நீங்கள் வந்து எதிர்முகாமில் போய் சேர்ந்தால் திட்டுவானா திட்ட மாட்டானா? நிச்சயமா. இப்போ பல பேர் நான் திமுக சப்போர்ட் பண்ணுறா பாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதால தானே அவங்க திட்டுறாங்க. இப்போ நீங்கள் விஜயை கண்ணாமலான்னு பேசுனீங்க, ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள். ஆமாம். அப்புறம் நடிகரை வந்து விசில் அடிக்கிறவனா தியேட்டருக்கு அனுப்பணும், வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது, அதெல்லாம் வந்து சந்தேகத்தில் பேசினாராமா சார். அப்புறம் போய் விஜயோட மீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டாராமா. அப்புறம் அவுத்து பார்த்தானா ஒன்றும் இல்லையாம்மா, பிஜேபி சாயா நல்லா தான் இருக்குது, இல்லை இல்லை இது பிஜேபியில் இது உங்களுது தான் அப்படின்னு நினச்சினாராம்மா. எப்படி இது எப்படி இருந்ததான் டேஸ்ட்டு? அதாவது அப்போது இன்றைக்கி ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த மாதிரி துணை முதல்வர் ஆகணும். இப்போ அங்கே இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ விசிகா 2 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஒருத்தர் அமைச்சர், ஒருத்தர் சும்மா தானே இருக்கிறாரு, அவரை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு அங்கே நின்றுடு, நீ நின்றுட்டு எங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாரு, எங்கள் அண்ணனையும் கொஞ்சம் ஆக்கி விட்டோங்க. அதாவது சார், இந்த சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போவோம்ல, அப்போ கூட அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்கள்ல, இப்போ நம்ம தெருவில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் சார் சார் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அந்த ஸ்கூலாண்ட விட்டு போகிற வழி தானே விட்டு போயிடுங்க சார், அந்த மாதிரி இன்னும் 5 வருஷம் இல்லை, கொஞ்சம் எங்கள் ஆள் கொஞ்சம் துணை முதல்வர் ஆக்கி பாருங்கள் என்ன என்ன இது வெக்கமா இல்லை? இந்த அளவுக்கு கேவலப்பட்டு சார் எவனாவது கேட்குறானா சார்? வைகோ கூட ஒரு படு கேவலமாகுது. வைகோ கேவலத்தில் அண்ணன்னா நீ வைகோவுக்கு நான் அண்ணனை மிஞ்சிய தம்பி அப்படின்ற மாதிரிலாம் இது கேவலப்படுத்தி இது மாதிரி ஒரு போடுறீங்க. அவர் பக்கம் ஒரு பக்கம்ன்ற நான் எப்போ வேணாலும் கூட்டணி விட்டு வந்துடுவேன். நல்ல வேலை, நான் எப்போ வேணாலும் போய் இலங்கையில் போய் பதுக்கிடுவேன், 5ஆம் கட்ட ஈழ போகிறேன், நான் தான் நடத்த போகிறேன் அப்போல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசினுக்கிறாரு. உடனே இதை பார்த்த உடனே என்னடா அது எப்போ வேணாலும் போயிடுவோன்றாரு, நம்ம வேறு அமைச்சராகிறோம். இருந்தாலும் இதுலேயும் வந்து ஏன்னா நான் இப்போ ஒன்று பார்த்தேன், ஒரு அக்கா போய் அமைச்சர்கிட்ட பாட்டு பாடுது. இதுக்கு முன்னாடிலாம் அண்ணன் கிட்ட தான் போய் பாடுவாங்க. ஆமாம் சார். அண்ணா இந்த இப்போ அமைச்சர் நல்லாயிருக்கு அப்படின்றார்ல, இதில் பார்த்தா அண்ணனுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அதால் அவர் வந்து நான் எப்போ வேணாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பயத்தை கலப்புறாரு. இந்த நிலையில் கண்ணாமலான்னு திமுக உங்களை விமர்சனம் பண்ணு, நீங்கள் இப்போ தான் லைட்டாக உங்கள் ஆளுங்க தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. இப்படி இருக்கிற நிலையில் வந்து துணை முதல்வராகணும், இதில் என்ன லாஜிக் இருக்குது சார்? இப்போ தாவேகா கட்சியில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு தீர்மானம் போடுறாங்க, அண்ணன் மாதிரி அறிவாளி யாரும் இல்லை, அண்ணன் மாதிரி தாங்குறவர் யாரும் இல்லை, பார்த்தல அறிவாலயத்தை எப்படி தாங்கினார், அதால் தாவேகா கூட தாங்குவார், அவரை கொஞ்சம் துணை முதல்வராக்கி விட்ருவோம் அப்படின்னு தாவேகா சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. எவனும் துட்டு கொடுத்தா அவனே சூனி வச்சுக்க மாட்டான், அது வேறு கதை. அப்படி இருக்கும்போது இவங்க போட்டு இது வந்து விடுதலை சிறுத்தைகளின் வந்து எண்ணம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம். ஏன்னா அப்படின்னா 8க்கு 8 ஜெயிக்க வச்சுருப்பானே, மாப்பிள்ளைன்னா அந்த ஒன்று கூட வந்திருக்காத, ஒன்று தான் வந்திருக்குமே. இது இப்போ இது என்னது இது? அது மட்டும் அம்பேத்கர் சொல்கிறாரு, அரசியல் அதிகாரம்ங்கிறது கேட்டு பெறதில்ல, பிச்சை எடுக்கிறது இல்லை, அது தட்டி பறிப்பதுன்றார். இப்போ தாவேகா திமுக கிட்ட இருந்ததா தட்டி பறின 2 தலைமையில விட்டு கொடுறா அப்படிங்கணும். தாவேகாவில் இருக்கிறோமா
2 குத்து குத்தி கொடு எங்களுக்கு அப்படின்னு அதிகாரம் என்பது தட்டி பறிப்பதுன்றார். கேட்டு பெறுவது பிச்சைன்றார் அம்பேத்கர். என்ன கொஞ்சோண்டு அதை வயலில் விட்டுருந்தா பையன் ஸ்கூலுக்கு போட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நம்ம சொன்னோம்னா நான் பேசுகிறது எப்படி ஒரு நாகரிகமாக இருக்கும். அதால் கொஞ்சம் போல் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற சில தோழர்கள் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும். நீங்கள் வந்து எதை தரீங்களோ நான் அதுக்கு மேலே 10 மடங்கு தருவேன். ஒரு தடவை தடா பெரியசாமி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பினார்ல, அப்போது ஒரு அக்கா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பழையவங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டியா தடா பெரியசாமியை? என்னக்கா கேட்கணும்? இந்த மாதிரி எப்பயோ நடந்த நிகழ்ச்சியெல்லாம் போய் இப்போ வந்து அவர் அதெல்லாம் பேசுகிறாரு, அது தப்பு தான். அதுக்கு முன்னாடி அதை பேச சொல்லி உங்கள் ஆளுங்க தான் பேசுனாங்க. அவன் சோத்துக்கு போகிறான், சோத்துக்கு பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், அதால் அந்த ஆள் போகிறாருன்ற மாதிரி பேசுனாங்க. அப்புறம் அதுக்கு அவர் பேசினார். அவர் பேசுனதோட அந்த சப்ஜெக்ட் முடியுது. அடுத்து சில பிம்பு பசங்களை வச்சு ஏய் தெரியுமா அவர் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் போய் இந்த பேச்சு அப்படியே நீண்டினே போய் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு 4 பேர் அந்த ஆள் சொல்லிடுறாரு தடா பெரியசாமி. அந்த 4 பேரில் 40,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. அந்த பேரில் இருப்பாங்கல்ல. இப்போ இவளா அவளா அவளா இவளா, இல்லை மாடி வீட்டுக்காரியா, கீழ் வீட்டுக்காரியா, பக்கத்து வீட்டுக்காரியா, எதிர் வீட்டுக்காரியா அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் பண்ணிடும். ஒரு 25 வருடத்திற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு 10, 15, 20 வயசில் பசங்க இருக்கும். அதுங்க கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி கூட நாங்கள் எடுத்திருப்போம். இப்போ போய் இதை கலரி பல குடும்பங்களை வந்து நாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சரியாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீ முதல்ல உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இதை நிப்பாட்டுங்க. நான் என்றைக்காவது இதை பேசியிருக்கேன்னா பார்த்தீங்களா? என்ன ஒருத்தர் பேசினார், அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளோதான். அதோடு நான் வந்து ஏன் எங்கே போகிறான்னு பார்க்குறதா எனக்கு வேலை, அது வேலை இல்லை. ஒரு அரசியலாக சில விஷயங்களையும் நாம் வந்து சொல்கிறோம். அது எதுக்குன்னா ஒரு சமூகத்துக்கான அக்கறையிலிருந்து தான் நம்ம அதை பேசணுமே தவிர, இப்போ அவரை பேசுறதால நமக்கு என்ன? பேசுறதால நெருக்கடி தான். எங்கே போனாலும் ஒரு இன்செக்யூர் இருக்குது. நாம் அதை தாண்டி தான் நிற்கிறோம்னு வச்சுங்க. அதில் அந்த இந்த துணை முதல்வர் வீடியோவில் ஒரு 100 பேர் செருப்பால் அடிச்சது வாங்கலையா, செருப்பால் அடி வாங்கினியா, பத்தலையா, யார் பறையனை விட்டு பறையனை செருப்பால் அடிச்சது பறையன் போடுறான், செருப்பால் அடிச்சது பத்தலையா. நான் திருப்பி கேட்டா ஏம்பா, அப்புறம் ஏதோ 2-3 பேர் ஆஸ்பத்திரிங்களா, அது பத்தலையாப்பா, நான் வந்து என்னப்பா அப்படின்னு நான் கேட்டால் அது எப்படி நாகரிகமாக இருக்குமா? அந்த சம்பவத்தோட நான் வந்து புகார் கொடுக்கல. எனக்கு புகார் கேட்டாங்க போலீஸ். அட ஏங்க விடுங்க, அது ஏதோ எங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் வந்தான் போனான். அதேமாதிரி பெரம்பூரில் கம்பித்திரனா வந்து அடிக்க வந்தான், அந்த மண்டபத்தில் அடிச்சு வச்சாங்களே, அதுக்கு நான் இன்ன வரைக்கும் புகார் கொடுக்கல. அப்புறம் கடைசியில் இந்த ஐஜி ஆஃபீஸ் மேட்டரில் வந்து போலீஸ் இல்லை நீங்கள் புகார் கொடுத்து ஆன பிறகு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு நான் புகார் கொடுத்தேன். இவன் போடுறான் வந்து மெட்ராஸில் நிறைய அடி வாங்கலை, வா பார்த்துக்குறோம், செருப்பால் அடிச்சது அப்படி புகழ்றானோ சார். ஒரு சொந்த சமூகத்தில் சார் நான் 1000 கட்டவனா கூட இருக்கட்டும், ஒரு பறையர் பேரவைன்ற பேரில் ஏய் நான் பறையன் தானேடா அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறான்னா அவனை செருப்பால் அடிச்சு தான் இங்கே இருக்கிற பறையெல்லாம் வந்து பெருமையாக போடுறான்னா இதில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது சார். இதில் இந்த நினைவில் பிறண்டவள்னு ஒரு கதை இருக்குது இலக்கியங்களில், அந்த மாதிரி நிறைய ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதால் ஒரு சமூகத்தை எப்படி சீரழிச்சு வச்சுக்கிற பார்த்தீங்களா? நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ண, இது அரசியல் ரீதியாக நீ சொல்கிறல்ல இது தப்பு, எங்கள் அண்ணா விஜய் வந்து எங்களை ஸ்கூல் எட்டுமே விட்டுருவார் அப்படின்னு நீ பேசு, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ மற்ற சாதிக்காரெலாம் என்ன நினைப்பான் சார், இப்போ கம்யூனிஸ்ட்டுக்காரன் 4 எம்எல்ஏ வச்சுருக்கான், 2-4, அவன் இன்றைக்கி என்ன கேட்குறான், நான் எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க, என்ன வரைக்கும் எது ஒரு வார்த்தை கூட பேச சார். ஒரு 4 பேர் என்னமோ வச்சுக்கிறான். காங்கிரஸ் 4-5 வச்சுருக்கான். என்னைக்காவது ராகுல் காந்தி சொன்னார் எங்களுக்கு கொஞ்சம் துணை முதல்வர் ஆக்குங்க கேட்குறாங்க. அப்போது இப்போ நான் ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன் வந்து நம்ம ஒரு அரிசி கடை நிற்கிறோன்னு வச்சுங்க, சார் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்ற பச்சைக்காரனுவா. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியினா சார் ஒரு சோறு வாங்கி கொடுங்க, ஆமாடா கூடவே வந்து ஒரு சோறு வாங்கி தரேன்டா அப்படி. இன்னும் இந்த துணி கடைன்னா ஒரு சார் ஒரு சட்டை எடுத்து கொடு சார்னு கேட்கல, அரிசி சோறோட நிற்கிறானுங்க. அப்போ பிச்சைக்காரங்கூட ஒரு டிமாண்டோட நிற்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நீ இந்த டிமாண்டை எப்போ வச்சுருக்கணும்? இங்கே பார் என்கிட்ட 2 பேர் இருக்குது, உனக்கு இப்போ கம்பல்சரி நாங்கள் தேவையில்லை,
எங்களுக்கு ஒரு துணை முதல்வர் கூட அப்படின்னு அப்போ கேட்டிருக்கணும். யார் கேட்டிருக்கணும்? திருமா அவர்கள் கேட்டிருக்கணும். இன்றைக்கி சொல்கிறார்ல, சிஎம் வாய்ப்பை நான் தான் வந்து வேணான்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எவனோ பேசினானா, அங்கே எவனோ பேசினானா, அங்கே ஒயின் ஷாப்பில் எவனோ பேசினானா, இங்கே சுடுகாட்டில் எவனோ 2 பேர் பேசினானான்னு சொன்னேன்ல. இப்போ அந்த வாய்ப்பை நான் தான் வேணான்னு சொன்னேன் சார். அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது சார். இப்போ நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் தலைவராக இருப்பார். இப்போ அது பொது தொகுதியாக இருந்திருக்கோம். ஒருத்தர் தலைவராக இருப்பார். திடீர்னு அந்த ரிசர்வ் தொகுதியாக மாறிடும். அப்போ ரிசர்வ் தொகுதியில் இங்கே ஜாதி மாற முடியாதுல்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவார்? என்னடா இது ரிசர்வ் தொகுதியாச்சு, எஸ்சிகாரன் வந்துடுவானுங்க பொழுது, காலனிகாரன் வந்து தலைவராகிட்டானா என்ன பண்ணுறது? சமூக அக்கறை உள்ள காலனிகாரன் ஒரு காலனிலேருந்து வந்துட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ சிக்கலாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எவனா சாரியை வாரிக்கிறானா பாரு, ஏய் வாடா. இந்த சசிகுமார் படம் மாதிரியே. ஆமாம். ஏன் வெற்றிமாறன் தற்கொலை பண்ணி செத்தார்ல, டர்பன்டைன் ஊற்றி ஸ்டாலின் வீட்டு முன்னாடி, அங்கே அதான் நடந்தது. முன்னால் இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வீட்டில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு, ஏய் வேறு யாரும் நீங்கள் கூட இவன் தான் நிற்பான்றாரு, நீ என்னடா மயிறு நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனும் அவங்க அம்மா அவங்க மனைவி சௌரி அம்மாலும் வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்க. அது திட்டமிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி அவர் வந்து சிஎம்மை பார்க்க முயன்று சிஎம் வீட்டு முன்னாடியே டர்பன்டைன் ஊற்றி செத்தார் இல்லையா. அப்போது அந்த மாதிரி இவங்க திமுக என்ன நினச்சிது? சரி நம்ம தான் முடியல, அதிமுக திமுக ரொம்ப சேர்ந்து பண்ணோம்னா அப்புறம் நீ நான் உனக்கு என்ன தரது எனக்கு என்ன தரதுன்னு ஏன்பா நாங்கள் ஆதரவு தரோம், நாங்கள் ஒரு அடிமையை தரோம். அதிமுக இவங்க பேசுனது இதுதான், நாங்கள் ஆதரவு தரோம், ஒரு அடிமையை தரோம், அவர் ஆக்கி விட்டுரு. அதுக்காக தானே நீ 2 நாள் கம்முன்னு இருந்தேன், நாட்டு ரிச்சபிளில் இருந்தேன். அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அதிமுக திமுக ஏப்பா நீங்கள் எப்போனா போங்கப்பா, நீங்கள் ஆதரிச்சிங்கப்பா, என்னையை வந்து முதல்வர் ஆக்குறீங்கள. ஒரு தடவை வந்து நான் வந்து அந்த வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டேன்னா 6 மாதம் இருப்பேன். 6 மாதம் இருந்தாலும் சரி, 5 வருஷம் இருந்தாலும் சரி, நான் முன்னாள் முதல்வர் தான். ஆமாம் சார். ஆமாம் அப்படின்னு அதில் ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் அந்த மூளை போனீங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நம்ம ஒத்துக்கலாம் சார். சார் அந்த விஜய் வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு 108, அப்புறம் 107 ஆச்சு. இப்போ அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து தேர்தலில் நிற்க வைக்கிறான்னு வச்சுங்க, இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு 6 7 ஒரு 8ன்னு வச்சுங்க, சஃபிசிகேட்டடாக எவனோ டக்குன்னு மண்டைங்கிட்ட போட்டான்னா கூட ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், ஒரு 8ன்னு வச்சுங்க. உண்மையில் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு 8 பேர் விசில் நின்று ஜெயிச்சிட்டான். ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஜெயிச்சிட்டான். என்னத்த ஊதுவே நீ? என்ன ஆகும் உங்கள் கதை? ஏற்கனவே குடைச்சல் அது இதுன்னு இருக்குது, என்ன ஆகும்? இந்த நிலையில் விஜய்கிட்ட போய் என்னை துணை முதல்வராகி கூட்டுங்கன்னு எங்கள் ஆளுங்கள்லாம் விருப்பப்படுறாங்கன்னா, இப்போ கட்சியின் கடைநிலையில் இருக்கிறவங்க தானாக இதை போட மாட்டாங்க சார். ஏய் என்ன அந்த நாய்க்கு என்ன அதிகப்படுத்திங்க வேலை, என்ன யார் அசிங்கப்படுத்துகிறான், செருப்பு கட்டேடி அப்படின்னு பேசிடுவாங்க. அதனால் இவங்களாம் சொல்கிறது போடுங்க, போட்டு 4 பேர் ஃபேஸ்புக்கில் விட்டு எப்படியாவது அதை ஒருத்தர் சொன்னால எப்படியாவது இன்ப நிதியை முதல்வராக்கி பார்த்துட்டு நான் செத்துருக்கேன்னா கடவுளே நான் அந்த மாதிரி எப்படியாவது எங்கள் தலைவரை வந்து துணை முதல்வர் ஆக்கி விட்டிங்கன்னா, அண்ணா விஜய் அண்ணா நாங்கள் குஷ்புக்கெலாம் கோயில் கட்டுறோம்ண்ணா, உனக்கு கட்டுறோம்ண்ணா, சத்தியமாக உனக்கு கோயில் கட்டுறோண்ணா. என்ன இது இது ஒரு அரசியல் மாண்புக்கே இது ஒரு அசிங்கமாக இல்லை? வச்சுங்கிறது 2, அதில் 1 தான், 1 நொண்டி 1. இந்த 1ல் அவங்க வந்து ஒன்று நிற்க வச்சு துணை முதல்வர் ஆக்கணுன்றது ஏன்? அதுக்கு வந்து தாவேக்காவில் இருக்கிற ஒரு அடிமட்டத்திலேருந்து உங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து பிளாக்ல டிக்கெட் வச்சுலேருந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆகி அமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் ஆக்கிட்டா, பாரு திராவிட மாடலை பாரு, எங்கள் கட்சியில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒருத்தரை எம்எல்ஏ துணை முதல்வர் அமைச்சராக இருக்கார் விஜய், இதாண்டா சமூக நீதி. எவனாவது சமூக நீதி நீங்கள் பேசுனீங்க வாயில் செருப்பு கொண்டு அடிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதை செய்வாங்களா? உன்னையும் செய்வாங்களா? சரி விஜய் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், கேட்குறல நமக்கு ஒரு கூச்ச நாச்சம் வேணாம். இது ஒரு அரசியலான விஷயத்தை நான் சொன்னால் அவங்கள கூட்டுவா இவங்கள கூட்டுவா, எங்கள் பாட்டி முப்பாட்டி அந்த பாட்டி இந்த பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட வைக்கிறாங்களா? அப்போது ஒரு நாகரிகமற்ற ஒரு சமூகத்தை தன் சொந்த சமூகத்துக்கு எதிராக திருப்புறாருல. என்னையும் சொல்கிறானோ இப்போ நீ அவரை வந்து விமர்சனம் பண்ணுற, உனக்கு என்ன இருக்குது இது
சொந்த சமூகத்தை விமர்சனம் பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணக்கூடாது தான், சரி பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரிலாம் பேசணும். அந்த மாதிரி இப்போ இந்த துணை முதல்வர் வந்து ரொம்ப இதாகிட்டு, நான் கூட ஒன்று கேட்கலான்னு போகிறேன். நான் கூட இடைத்தேர்தலில் போட்டு அசாப் பண்ணமா நான் ஐயா இருந்தானே போட்டு நின்றுட்டு விஜயண்ணா எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணா துணை முதல்வர்னு கேட்கலான்னு ஒரு எண்ணம். எங்கள் கட்சிக்காரன் கூட சொல்கிறாங்கண்ணா போட்டுருவோண்ணா. அப்புறம் திரும்பவே துணை முதல்வர் கேட்கும்போதே நம்ம கேட்டாருண்ணா, நம்ம பேரில் ஒன்றும் அவ்வளோ பெரிய அலிகேஷன்லாம் இல்லை, இவங்க தொங்குவானுங்க இவங்க உருவானுங்கன்னு இல்லைல்ல, நம்ம கேட்டு பார்ப்போமே. நான் எங்கள் கட்சிக்காரங்களையும் இப்போ நிற்கிறானோ, என்ன பண்ணுறது? துணை முதல்வருங்கிறது, அதுவும் விஜய் ஆட்சியில் துணை முதல்வருங்கிறது அவ்வளோ சீப்பாக போச்சு, அவ்வளோ கேவலமாக போச்சு. இதுதான் நமக்கு வருத்தம். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான தலைபாலம் மிக நன்றி சார்.